இவன் அந்த சிந்தனையில் போக மாட்டான். மனம் வந்து எங்கே ஆகுது, கிடைச்சிடுச்சு, கிடைக்காத வரையும் வெளியே போகுது, கிடைச்ச உடனே உள்ளே வந்துடுது. இப்போ கிடைச்சதை கட்டணும். இப்போ அப்போ தான் அந்த அந்த வார்த்தைகளை வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணம் என்ன சொல்லுவாங்க, சாந்தி முகூர்த்தம். இப்போ சாந்தி என்னன்னு தெரில, முகூர்த்தம் என்னன்னு தெரில. பிரம்ம முகூர்த்தம். முகூர்த்தம் இன்னொன்று சொல்லுவாங்க சுப முகூர்த்தம். ஏன் அதை மூணா பிரிச்சாங்க? ஏன் இது கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தம்னாங்க? கல்யாணம் பண்ணிட்டே சாமி, எதுக்கு சொன்னாங்க சாந்தி முகூர்த்தம்? சாந்தமாக இருக்கிறதுக்கு. அதில் இந்த முகூர்த்தம்னா என்ன? முகூர்த்தம் நல்ல நாள். மற்ற நாள்லாம் கெட்ட நாளா? முகூர்த்தம் அன்றைக்கி ரொம்ப நல்ல நாள்னு சொல்லுவாங்க. மற்ற நாள் பசிக்கலாம் பசிக்காதா? மற்ற நாள் நம்ம எல்லா நாளும் நடைமுறைக்கு, அதாவது புதிய காரியங்கள் புதுசாக செய்கிறப்பெல்லாம் முகூர்த்த நாள் பார்த்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. ஏன்? நீங்கள் இப்போ முகூர்த்தம்னு சொல்லிட்டா இல்லையா, அப்போ நல்ல நாள் இருக்குல்ல, அப்புறம் சுப முகூர்த்தம் இல்லை, சாந்தி முகூர்த்தம் ஏன் வைக்கிறாங்க? சுப முகூர்த்தம் ஏன் வந்து, பிரம்ம முகூர்த்தம் ஏன் வந்து? அந்த டைமிங் இப்போ காலைல 4 to 6ங்கிறது பிரம்ம முகூர்த்தம். சுப முகூர்த்தம்னா அந்த நல்ல நேரத்தில் உள்ள அந்த டைமிங் இருக்குல்ல, நல்ல காலைல 11லேருந்து 9லேருந்து 10:30 அதுமாரி ஒரு டைமிங் இருக்குல்ல, அது சுப முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம்னா நைட்டு ஒரு 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே இருக்குது. ஏன் இப்போ வந்து நைட்டு வந்தது? ஏன்னா இது வந்து அது முடிகிறது டைம், அந்த இரவு டைம் முடியுது இல்லை, ஒரு நாளையோட டைம் முடியுது. அதனால சாந்தி அடைச்சிடுறாங்கன்னு கோயிலில் சொல்கிறாங்களே. நல்ல நாளுங்கிறது காலை தானே சொல்கிறீங்க, பிரம்ம முகூர்த்தம் காலை தான் சொல்றீங்க. இவனும் காலையில் வைக்க வேண்டியதானே? அது பழக்கம் இல்லை. சொல்லுங்க சாமி. தெரியல, தெரிஞ்சுக்கிறேன். ஐயா தெளிவாக இருக்காரு. சுப முகூர்த்தம் 4 நாள் சொல்கிறாங்க இல்லையா, பிரம்ம முகூர்த்தம் அங்கே தெரிஞ்ச மாதிரி நம்ம வாதாடக்கூடாது. அப்போ சாந்தி முகூர்த்தத்தை ஏன் அவன் நைட்டில் வச்சான் தெரியலையே. நல்ல நாள்னா அவன் காலையில் வச்சிருக்கணும். பதில் இல்லை. அந்த முகூர்த்தத்தை பிரிங்க. சாந்தினா அமைதியா? அது இல்லை சாமி, முகூர்த்தத்தை பிரிக்கணும். முகூர்த்த வார்த்தைகளை பிரிங்க, பிரித்து எழுதுங்கள். புரியல? அதிக வேகம் அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க? அதிவேகம், அதி ப்ளஸ் வேகம் வருது. அதி ப்ளஸ் வேகம், அதிவேகம். இப்போ முகூர்த்தத்தை பிரிங்க. 3+.